அமிர்தக பேரே நம்மளுக்கு தெரியும் அமிர்தம் இல்லையா? பகவானை காட்டிலும் அமிர்தம் ஒண்ணு இருக்கா என்ன? தித்திக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா நம்மை மிருகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன், நம்மை மூப்பு பிணி இறப்பு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து காப்பாற்றுறதுனால அவனுக்கு பேர் என்ன சொல்றோம்? அமிர்தன் அப்படின்னு சொல்றோம். ஆரா அமுதன் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு பெயரும் இருக்கு. ஸோ பக்தர்களுடைய வயோதிகத்தை, பக்தருடைய மரணத்தை காப்பாற்றுறதுனால அவனுக்கு பேரு அமிர்தக அப்படின்னு பேர் கொடுக்கிறார். அதே போல அமிர்தம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் இருக்கு இல்லையா, அதை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அமிர்தம் என்ன பண்ண முடியாது, யாராலையும் திருடவே முடியாது. அதனால அவனுக்கு பேர் அமிர்தம். அதே போல தேவலோகத்துல அமிர்தம் ஒரு முறை தான் குடிக்க முடியும். ஒரு முறை குடிச்சாவே போதும். மறுபடியும் அது என்னங்க இதுவா ஜூஸா போய் மறுபடியும் கொஞ்சம் வாங்கி ஒரு கிளாஸை குடிக்கிறதால கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை தான் கொடுப்பாங்களாம். குடிச்சா அவ்வளவுதான். ஆனா பகவான்ற அமிர்தம் அப்படி கிடையாதான். நீங்க எத்தனை முறை வேணா பருகலாமா. பருக பருக தெவிட்டாத ஒரு அமிர்தம் அப்படின்றதுனால அவனுக்கு பேரு இங்க அமிர்தக அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு.